டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுண்டைக்கடலை, நிலக்கடலை, அடுத்து பட்டாணி, பச்சை பட்டாணி இதெல்லாம் நம்ம கண்டிப்பா எடுக்கணும். பாசிப்பயிறு வெயில் காலத்துல பாசிப்பயிர் மெயினா அந்த முழு பாசிப்பயிர் தோலோட உள்ள பாசிப்பயிர் இது எடுக்கணும். அதை எடுக்கும்போது உங்களுக்கு அதில் உள்ள சத்து நிறைய வரும். எவ்வளோ தினமா கிடைக்கும். ஈவினிங் டைம்ல வேக வச்சு சாப்பிடணும். அதை இது சுண்டைக்கடல ஒரு நாள், பாசிப்பயிறு ஒரு நாள், நிலக்கடலை ஒரு நாள் சாப்பிடுங்க. அதுவும் வேக வச்சு சாப்பிடணும். திருப்பி திருப்பி சொல்றேன், வேக வைக்காத வறுத்து சாப்பிட்றது எல்லாம் கூடாது. இது மூணும் மாத்தி மாத்தி சாப்பிடும்போது கண் நல்லா இருக்கும், உடம்பு வலிமை பெறும். எனக்கு அப்படியே ரொம்ப சோர்வா இருக்கு உடம்பு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இதை ரெகுலர் பண்ணணும். அதான் நிறைய சாப்பிடக்கூடாது, ஓரளவு தான் சாப்பிடும். ஒரு பவுல்ல வச்சு சின்ன பவுல்ல சாப்பிட்டாலே தினந்தோறும் சாப்பிடும்போது வெயில் தாங்கும். பாசிப்பயிறு ரொம்ப மெயின். பாசிப்பயிறு குளிர்ச்சியானது. இந்த வெயில் காலத்துல பாசிப்பயிறு சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி கிடைக்கும். உடம்பும் நல்லா இருக்கும். சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா கண்ணு குளிர்ச்சி தரும், வயிறு பிரச்சனை இல்லாம இருக்கும். பாசிப்பயிரா கேஸ் அப்படிங்கிறோம், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்ம சில பேர் பாத்தீங்கன்னா பாசிப்பயிறு கஞ்சி வச்சு குடிப்பாங்க, சில பேர் பாயாசம் வைப்பாங்க. பாயசத்தை விட கஞ்சி வச்சு குடிக்கலாம், ஆனா அது நல்லது இல்லை. முழுசா தோலோட சாப்பிடும்போது, எதுவுமே சக்கையா சாப்பிடும்போது தான் நல்லது. மோஷன் பிரச்சனை இருக்காது. பாசிப்பயிறு முடி வளரவும் உதவி செய்யும். நல்லா முடி வளரும் பாசிப்பயிறு. பயிறு தான் நம்ம சாம்பார் வச்சு சாப்பிடுறது அதெல்லாம் கூடாது. இவ்வளவு நிலக்கடலை பாத்தீங்கன்னா நிலக்கடலையும் வருது. நிலக்கடலை வேக வச்சது சாப்பிடணும். வெயில் காலத்துல வறுத்ததை சாப்பிடக்கூடாது. வெயில் காலத்துல மெயினா நிலக்கடலை வேக வச்சு சாப்பிடணும். வேக வச்சு சாப்பிட்டாதான் அதனுடைய பலன் நல்லா இருக்கும். உடம்புல போய் ஜீரணமும் ஆகும், நல்ல சத்து கிடைக்கும். கிடைச்சு மூணுமே சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். உடம்பே ஏதோ நமக்கு செஞ்சிச்சே, டயர்டா இருந்துச்சு, படுத்து தூங்க முடியலையே, ஏதோ சோம்பேறியாவே இருக்கு உடம்பு, வேலை செய்ய முடியலன்னு சொல்றவங்க இது எல்லாமே ரெகுலர் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த அலுப்பு இருக்காது, நல்லா இருக்கும், நல்ல தூக்கம் வரும், உடம்பு வலி இருக்காது. இதை சாப்பிட்டு பயன்பெறுங்க. நல்ல ஒரு அதாவது பெரிய பெரிய பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு எனக்கு சாப்பிடுமா, பாதாம் பிஸ்தான்றீங்க, அதெல்லாம் வேண்டாம். இதை மூணையும் சாப்பிடுங்க உங்களால முடிஞ்சது. இது மூணு தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த நோயும் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் இருக்கும். அதாவது அப்பப்போ போய் சிக்காயிரும் அப்படின்றதெல்லாம் இருக்காது. சுகர் பேஷண்ட்டுக்கு வேக வச்சு சாப்பிடணும், தாளிச்சு சாப்பிடணும். சுகர் பேஷண்ட் வெங்காயம், கடுகு, பெருங்காயம், இல்லை இஞ்சி பூண்டு போட்டு தட்டி போட்டு, முழுசா கூட தோலோடைய பூண்டை தட்டி போட்டு சாப்பிடலாம். சாப்பிடும்போது உங்களுக்கு கேஸ் இருக்காது. இதை எப்படி உணவோட சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. 11 மணிக்கு ஏதோ வாயில சாப்பிடணும்னு தோணும்போது சாப்பிடலாம். இல்லாத ஈவினிங் 4 மணிக்கு சாப்பிடணும். அதுக்கு ரொம்ப லேட்டா சாப்பிடக்கூடாது. சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் பிரச்சனை இல்லை, அவங்க எப்ப வேணா சாப்பிடலாம். ஆனா எதுவுமே சாப்பாடோட வச்சு சாப்பிடாதீங்க. இந்த தனியா சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு காஃபி குடிக்க கூடாது. மெயினா பாசிப்பருப்பு, நிலக்கடலை, சுண்டைக்கடலை சாப்பிடும்போது காஃபி குடிக்க கூடாது. குடிக்காம ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு 1/2 டம்ளர் பால் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுதான் மெயின். பால் தான் குடிக்கணும். இதை சாப்பிட்டு டீ குடிக்கலாமா, காஃபி குடிக்கலாமா அப்படின்றது இருக்கக்கூடாது. இதை சாப்பிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு பால் குடிங்க, அப்படி சுடுதண்ணி குடிங்க இல்லாட்டி, அவ்வளவுதான். இது மெயினானது உங்களுக்கு அதான். காஃபி டீ எல்லாம் சேர்த்து குடிக்க கூடாது. அதாவது மூட்டு வலி பேஷண்ட் மெயினா சாப்பிடலாம். மெயினா மூட்டு வலி பேஷண்ட் இதெல்லாம் சாப்பிட்டா உள்ள போய் நல்ல ஒரு வலிகள் இல்லாம ஒரு சத்து கிடைக்கும். அப்போ உங்களுக்கு கால் வலி இருக்காது, மூட்டு வலியும் இருக்காது. இதை சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு ஓடி ஆடி விளையாடுறாங்க, அதனால மெயினா கொடுக்கலாம். அவங்களுக்கு எப்படி வேணா கிடக்கலாம். வேக வச்சு கொடுக்கலாம், அல்லது நீங்க தாளிச்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வெல்லம், நாட்டு சக்கரை போட்டு கொடுக்கலாம். இனிப்பா கேட்குறாங்களா அப்படி கொடுக்கலாம். இது மாதிரி சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப எனர்ஜி வேணும் அவங்களுக்கு, ஓடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கனால. கண்டிப்பா கொடுக்கலாம். சாப்பாடோடு சேர்த்து தராதிங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, மிக்சியில போட்டு ஒரு அரைச்சு குழந்தைகளுக்கு ஊட்டுறாங்க. அந்த நேரத்துல அதை கொடுக்கக்கூடாது. பயிர்களை இடைப்பட்ட நேரத்துல தான் கொடுக்கணும். பால் குடிக்கிறதுக்கு பதிலாக கூட இதை வேக வச்சு கொஞ்சம் மசிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஊட்டி விட்டீங்கன்னா நிலக்கடலை வேக வச்சு குழந்தைகளுக்கு பல்லு இருக்கிற இதுக்கு தான் கொடுக்கணும் குழந்தைக்கு. இல்லைன்னா அதை பால் மாதிரி எடுத்து தான் கொடுக்கணும். அது ஒரு இது நான் இதுல சொல்றேன், நான் ஒரு காணொலியில சொல்றேன் உங்களுக்கு அது எப்படி செய்யணும்ட்டு. இப்போ நீங்க இதை நல்லா
நான் சொன்ன மெத்தட்ல எல்லாருமே சாப்பிட்றது தான். யாரும் சாப்பிட வேணாம்னு கிடையாது. என்னுடைய பதிவுல நான் சொல்றது எதையுமே சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்தந்த மெத்தட்ல சாப்பிடுங்கன்னு தான் சொல்றேன். எல்லா ஆசையுமே இருக்கும் எல்லாம் சாப்பிடணுன்ட்டு. அது அந்தந்த மெத்தட்ல சாப்பிடும்போது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சாப்பிடலன்ற ஏக்கம் இருக்காது. சாப்பிட்டு நல்ல பயன்பெறுங்க.